ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 26. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்து ஹாலிடே 15 டேஸ் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். பை டு சென்னை. ஹாய் கைஸ், ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு என்னோடய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் நேரம் வ்ளாக் பண்ணல. ஸோ எங்கள் அம்மா பாட்டி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே நான் வ்ளாக் பண்ணல. ஸோ இப்போது கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்டிங் டைம். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பஸ்ஸில் சரியாகவே தூங்கலை. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இப்போ போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, பாய் காய். ஹாய் கைஸ், ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே படுத்திருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எங்கள் பாட்டி எழுப்புனாங்க சாப்பிடு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன தெரியுமா, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றனால அப்படி பெட்டெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் நான் ஊர்லேருந்து வந்தோடனே வந்து துணியெல்லாம் கொஞ்சம் அந்த பேக் பேக்கில் இருந்த துணியெல்லாம் எடுத்து வெளில வச்சேன். அதனால் அங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் க்ளீன் பண்ணணும். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் கைஸ். சிக்கன் குழம்பு. சாரி கைஸ், நான் வந்து சாப்பிட்ற அவசரத்தில் வந்து நான் என்னோடய பிளேட்டை வந்து ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். பட் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீட்டில் சாப்பிட்டது. ஸோ எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தாங்க சண்டே. ஸோ சூப்பராக நல்லா சேமமாக சாப்பிட்டேன். ஹாய் கைஸ். ஸோ சுமார் ஒரு 5-6 மணி நேரம் நல்ல உறக்கம். ஸோ மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 10 o'clock சம்திங் நல்லா சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டுட்டு போய் படுத்தவ தான். அடுத்து 3 o'clock தான் நான் எழுந்தேன். 3 o'clock எழுந்துட்டும் எங்கள் வீட்டில் வந்து இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்சமாக ரைஸ் போட்டு ரசம் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஒர்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற நான் வந்து பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் வந்து இப்போவே நான் வாஷிங்க்கு போடணும். ஸோ அதுக்காக வந்து வாங்க போயிட்டு அந்த ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி ஃபிட்டடாக இருந்துச்சா, எனக்கெல்லாம் இந்த சம்மருக்கு ஃபிட்டடாக போடலாம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு லூஸ் டிஷர்ட் எடுத்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். தூங்கும் போது கம்பல் கழட்டி வச்சேன். ஸோ அதை இன்னும் போடல. ஸோ நான் எழுதிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் கூட நான் பண்ணல. ஸோ வாங்க போயிட்டு அடுத்தடுத்து வேலை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸோ நான் என்ன சொல்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தேன்னா, ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. லைக் இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்லா வந்து கலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதில் என்ன ஒரு பாயிண்ட்னா வந்து நான் கலர் ஆகலை. என்னோடய நேச்சரே வந்து இந்த ஸ்கின் டோன் தான். பட் நான் வந்து செம்மையாக டேன் ஆகிருந்தேன். லிட்ரலி அவ்வளோ டேன் ஆகிருந்தேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக இந்த 30 days சேலஞ்சில் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணுறது, ஸோ அந்த ஜூஸ் குடிக்கிறது அதெல்லாம் பண்ணுறதுனால வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆகிட்டேன். என்னோடய டேனில் வந்து கொஞ்சம் சூப்பராக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நானே வந்து ஒரே பெருமையாக வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இங்கே பார்த்தீங்களா நான் கலர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ என்ன இப்படி வெளுத்து போன மாதிரி வந்திருக்க, நீ கலர்லாம் ஆகலை, நீ வந்து ரத்தம் இல்லாமல் வெளுத்து போயிருக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் 30 days ஆஃப் ஹார்ட் ஒர்க்லாம் ஒரு செகண்ட் இப்படி காலில் போட்டு மிதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லைம்மா டேன் போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறேன். அவங்க அதெல்லாம் இல்லை, மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது வெளுத்து போன மாதிரி இருக்குது, ரத்தமே இல்லை, நல்லா சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நிஜமாகவே எனக்கு டேன் வந்து நல்லா போயிருக்கு கைஸ். அது வந்து நீங்களே என்னோடய டே 1 எடுத்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், சூப்பராக டேன் போயிருக்கு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுங்கள், வாட்டர் நிறையா குடிங்க கைஸ். ஸோ இது வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ நான் பண்ணதில்லை. பட் இப்போ அதில் நிறைய ரிசல்ட்ஸ் தெரியுது. ஸோ வாட்டர் நீங்கள் நிறையா குடிச்சிங்கனாலே டேன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதாவது ஸ்கின் பிரைட்டன் அப் ஆகும். ஸோ ஆப்வியஸாக ஸ்கின் பிரைட்டன் அப் ஆச்சுன்னா டேன் கம்மியாகும். ஓகே, இது சொல்கிறத வந்து நான் போய் எடுத்து வைக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து அடிப்பாங்க. ஓகே, லுக் அட் த மெஸ். இன்னும் நான் அந்த ட்ராலியை அன்பாக்ஸ் கூட பண்ணல கைஸ், அதுக்குள்ளே இவ்வளோ மெஸ்ஸு. ஸோ நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ், இவ்வளோ க்ளோத்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை கையோட ஃபர்ஸ்ட் டேவே வாஷ் பண்ணிட்டா யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நானே வந்து குட் கேர்லாக எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். ஸோ ஆல் சைட் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேஜர் ஒர்க் இதுதான் என்னோடய கபோர்டு. ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் கபோர்டையே வந்து நான் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது லிட்ரலாக இது ஃபுல்லாகவே வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே தனியாக செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் கைஸ்.
ஸோ இங்கே தனியாக வச்சுருக்க திங்ஸ்லாம் வந்துட்டு நான் அவ்வளோவா போடவே மாட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே கபோர்ட்லேயே இருந்து ஓகே இப்படிலாம் எங்கிட்ட ட்ரெஸ் இருக்கா அப்படின்னே தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இதெல்லாம் கட்டிட்டு இன்கேஸ் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கறது அந்த மாதிரிக்கு தான் இது வச்சுருக்கேன். இப்போ கபோர்டே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பேக்ரவுண்டில் தெரிகிற க்ளோத்ஸ்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ். ஸோ இதெல்லாம் நீட்டாக மடித்து உள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ அதை லாஸ்ட் டைமே நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். லிட்ரலாக இவ்வளோ க்ளோத்ஸ் எனக்கு தேவையில்லாத க்ளோத்ஸ் என்னோடய கபோர்டில் இருக்குது கைஸ். இந்த க்ளோத்ஸ்லாம் உள்ளே மடிச்சு தான் இருந்துச்சு. நான் ஒரு ஆர்வத்தில் எடுத்து வெளியில் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக மடிக்கிறதுக்குள்ளே நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. பட் லெட்ஸ் டூ இட். அண்ட் ஆல்சோ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்ததுனால கையோடு அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சத்தியமாக முடியல. டைம் வந்துட்டு 9:30 ஆகுது. ஸோ நான் இதை வந்துட்டு 4:30 சம்திங் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர் வியூவாக காட்டிடுறேன். நான் வந்து ஃபுல் ரூம் க்ளீன் பண்ணப்போ உங்களுக்கு அதெல்லாம் என்னால் ஃபிலிம் பண்ண முடியல. லைக் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய தங்கச்சி வந்து செம்ம குப்பையாக வச்சுருந்தா.
அவளோட திங்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் வந்து நான் சரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் இருக்குது கைஸ். அண்ட் ஆல்சோ ஸோ நான் இங்கே வந்து அப்படியே நீட்டாக என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். திருப்பி நான் அகைன் சென்னை போகும்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தான் போகிறேன். பட் தென் இந்த 15 டேஸ்க்கே நான் வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ப்ராப்பராக இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் இருந்தது ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோடய பெட்டை க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஸ்டடி டேபிளும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே உட்காந்து தான் ரெக்கார்ட் எழுதுறது எல்லா ஒர்க்குமே இருக்கும். ஸோ அதனால் இதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் மெயின் திங் வந்து என்னோடய கபோர்டு பாருங்க கைஸ். நான் பிஃபோர் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் ஆக்சுவலி இந்த கபோர்டு வந்து ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணனா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே விழுகும், அந்தளவுக்கு இதில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அதில் பாதி ட்ரெஸ் வந்து முக்கால்வாசி ட்ரெஸ் வந்து நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டாக வந்து மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் யூஸ். இதெல்லாம் இப்போ நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த க்ளோத்ஸு. அண்ட் இதெல்லாம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து அழகாக நீட்டாக பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஐ எம் சூப்பர் ஹாப்பி கைஸ். அவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாக வந்து ரூமை வந்து நீட்டாக ஓரளவுக்கு நீட்டாக வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குது. போய் ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதா. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் வீடியோஸ் எடுக்கலான்றது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணோம். ஸோ அதை நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா நாளையிலேருந்து ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, ரெக்கார்டு எழுத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டே ரொம்ப ப்ரொடக்டிவாக போயிருக்கேன். ஐம் சூப்பர் ஹாப்பி. ஸோ என்னோடய ஸ்டஃப்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் பாட்டிக்கே ஒரே ஹாப்பி, ஓகே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாபா நான் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே பாய். கொஞ்சம் பாடி ஸ்க்ரப் எடுத்திருக்கேன் கைஸ். நான் சென்னையில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை வந்து நான் எங்கேயோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எப்படினாலும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ இதை யூஸ் பண்ணி பாடி நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே ஹாய் கைஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ கைஸ் என்னோடய காஸ்டியூம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. இது வந்துட்டு ஒரு நைட்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆதி காலத்து நைட்டி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒரு ரொம்ப ஒரு 2 years அந்த மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னென்னா ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்களா, ஸோ அப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மெட்டீரியல் பார்க்குறக்கு இந்த டிவிலலாம் போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குன்னு இது எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதே நீ எடுத்துக்கோ, நான்லாம் இது போட மாட்டேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போத்துலேருந்து நான் அப்பப்போ இந்த ட்ரெஸ் போடுவேன். பட் இப்போ போட்டே பல மாதங்கள் ஆச்சு. சடனா நைட்டி சுப்ரீமசி. ஸோ எனக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே ஒரே டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து ஸ்கின் கேர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ எனக்கே வந்து ஒரே குஷியாக இருக்குது. இன்றைக்கி வந்து டேவே வந்து செம்ம ப்ரொடக்டிவாக சூப்பராக எல்லா ஒர்க்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் போய் ஜாலியாக தூங்க வேண்டியதுதான். ஃபோனில் ஏதாச்சும் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் ஒரு ஏதாவது மூவி ஏதாவது பார்த்துட்டு ஜாலியாக தூங்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்க வேணாம் அப்படின்னு நினச்சி தூங்குறதே வந்து எவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நாளைக்கு எப்போ வேணால் எழுந்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். உங்கள் எல்லாரையும் நாளைக்கு பார்க்குறேன். Until then, it's Baba from Lavanya. Bye guys.